அன்யஹாசையா மீஸ் இன்னைக்கு லவ் ரிட்டர்ன் இன் பிளட்டோட தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம்டா. அண்டு லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸோ அதை பார்த்தா தான் இது கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். அண்ட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு க்ரைம் பண்ண அந்த சஸ்பெக்ட் யாருன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்கடா, நானும் தெரிஞ்சுக்கிறேன் அது யாருன்னு. அண்டு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு சீனாக என்ன விட்டுருந்தோன்னா, ஜின்னும் ஒயனும் அங்கே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஜின்னோட ஆஃபீஸ் ரூமில் நைட் டைம். ஸோ அந்த சீன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜின்னோட ரூம் ஃபுல்லாக ஒரே சைலன்ஸ், யாரும் எதுவுமே பேசலை. ஒயன் ஒரு சேரில் உட்காந்துருக்கும்போது அவள் கையில் இருக்கிறது ஒரு நோட்ஸ், அந்த பிளட்மோன் இன்சிடென்ட் பற்றின நோட்ஸ் தான். அண்ட் அவள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறா. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு இந்த கேஸ் பற்றி என்ன தெரியும் அப்படிங்கும்போது ஜின் அந்த விண்டோ சைடு திரும்பி நின்றுட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஓல்டு கேஸ், சம்டைம்ஸ் ஓல்டு கேஸ் சால்வ் பண்ண முடியலன்னா அதை விடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ ஒயன் சொல்கிறா, சார் பட் இந்த கேஸை ஃபாலோ பண்ணி தான் இப்போ இருக்க க்ரைம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கேஸை சால்வ் பண்ணோன்னா மேபி அடுத்து நடக்க போகிற க்ரைமை நம்ம நிறுத்தலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது ஜின் அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு, குட், ஒரு இன்வெஸ்டிகேட்டர் இப்படி தான் யோசிக்கணும் பட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒயனை பார்க்குறாரு. ஸோ அந்த இடத்துல அவர் எந்த உண்மையும் சொல்லலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே கிளாஸ்க்கு அரைவ் ஆகிட்டாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஜின் ஆஸ் யூஷுவல் கிளாஸ்க்கு உள்ள போர்டில் எழுதுகிறாரு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ப்ராஜெக்ட். அதாவது இன்ன வரைக்கும் கொரியாவில் நடந்த அத்தனை க்ரைம்ஸ் எதெல்லாம் சால்வ் ஆகாமல் இருக்கோ, ஸோ அந்த கேசஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. சஸ்பெக்ட் யார் அண்ட் எவிடன்ஸ், தென் அந்த மர்டர் எப்படி நடந்துச்சு, ஸோ விக்டிம் எப்படி கொலை பண்ணப்பட்டார், எல்லாத்தையுமே நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணணும். அண்டு இதை சால்வ் பண்ணுறது உங்களோட டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே அவரை பார்க்குறாங்க. இப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது கிளாஸில் இருக்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயின் மட்டும் அந்த இடத்துல புக்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்ருக்கா. ஸோ சார் கேட்குறாரு, ஜின், ஒயின், அப்போ இந்த கேஸை நீ மட்டும் தனியாக ஹேண்டில் பண்ண போறியா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் ஒயனை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லாரோட பார்வையுமே இப்போ ஒயன் மேலே இருக்குது. ஸோ ஒரே ஒரு பையன் மட்டும் சிரிச்சிட்டு, சார் தனியாவா, அதுவும் ஒரு பொண்ணு, அவளால் தனியாக முடியுமா என்ன அப்படிங்கும்போது ஜின்னா அவங்கள பார்த்துட்டு ஒரு நக்கலாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, எல்லாரும் மிஸ் பண்ணுற எவிடன்ஸ் அவள் கண்ணில் படுது அண்டு ஷீ இஸ் இன்டெலிஜென்ட் அப்படின்னோடனே எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒயின் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக சிரிக்கிறா. ஸோ அப்படியே எனக்கு கிளாஸ் முடியுது. அண்டு இதே சமயம் ஒரு டார்க்கான பிளேஸில் யாரோ ஒரு பர்சன் சிஸ்டம் முன்னாடி சிசிடிவி கேமரா அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதை பார்த்துட்ருக்காரு. அண்டு அந்த ஃபுட்டேஜ் என்ன ஓடிட்டுருக்குன்னா, லாஸ்ட் நைட் ஒயனும் ஜின்னும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த ஆஃபீஸ் ரூமில். ஸோ அதை பற்றி பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அதை பார்த்துட்டு, ஃபைனலி நீ இவளை சூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அவங்க டேபிளில் ஒரு நைஃப் இருக்குது. ஸோ அதை சுற்றிட்டுருக்காங்க. கையில் வச்சு சுற்றிட்டுருக்காரு அந்த கத்தியை. அண்டு அந்த கத்தி ரொம்ப க்ளீனாக இருக்குது, அதில் எந்த பிளட் ஸ்டெயின்ஸும் இல்லை. அவன் எப்பயுமே கத்தியை வச்சு யாரையும் கொலை பண்ணுறது அவனோட பேட்டர்ன் கிடையாது. அப்படியே இன்னொரு ஃப்ரேமில் ஒயன் இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறா. ஸோ அப்படியே எங்கன்னா அந்த லைப்ரரியோட பேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போய் அங்கே எல்லா இடத்தையும் ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்ருக்கா. அது பற்றின ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைமில் அர்ச்சீவ் செல்ஃப் பின்னாடி ஒரு ஓல்டு அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிது. ஸோ ஒயன் அதை எடுக்கிறா. அண்ட் அதில் ஃபேக்கல்டி அட்டண்டன்ஸ் 1998 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதை அப்படியே மெதுவாக ஓப்பன் பண்ணுறா ஒயன். அதில் ப்ரொஃபஸர், டீன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், தென் ரிசர்ச் ஸ்டாஃப் அப்படின்னு எல்லார் நேமும் இருக்குது. ஸோ சடனாக ஒயனோட ஹேண்ட்ஸ் ஒரு நேமில் போய் நிற்கிது. அந்த ப்ரொஃபஸர் நேம் கிம் சியோக்சின் அப்படின்னு எழுதியிருக்கு. என்னது இது, இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறா. அண்டு சேம் ஸ்பெல்லிங் அண்டு சேம் சிக்னேச்சர் மாதிரி தெரியுது. ஸோ ஒயன் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அவளோட ஃபோன் எடுத்து இப்போ கரண்ட் ஃபேக்கல்ட்டி பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஸோ சேம் டிக்டோ அப்படியே இருக்குது. அதை பார்த்துட்டு இது எப்படி பாசிபிள், அண்ட் சொக்சின் சாரோட நேம் எப்படி 1998 ரெஜிஸ்ட்ரேஷனில், இது கோயின்சிடெண்ட்டா
அப்போ அவர் அப்படின்னு அவள் யோசிக்கிற அந்த செகண்டில் ஸோ அந்த லைப்ரரி பேஸ்மெண்ட்டில் இருக்க எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது, தென் அப்படியெல்லாம் ஆஃப் ஆயிடுது. ஸோ ஒரே ஒரு எமர்ஜென்சி லைட் மட்டும்தான் அங்கே எரியுது. ஸோ அந்த டைம் இந்த சவுண்டை கேட்ட ஒயனுக்கு யார் இது அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்குறா. ஸோ அந்த பக்கத்துலேருந்து எந்த ஆன்சரும் கிடையாது. ஸோ கம்ப்ளீட் சைலண்ட்டாக இருக்குது, அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. அண்ட் அந்த டைமில் ஒயனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது. அதை பார்த்தா, நீ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபைலை எங்கே எடுத்தியோ எடுத்த இடத்துல அப்படியே வச்சிரு, நீ உயிரோடு இருக்கணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது. அதை பார்த்துட்டு ஒயன் வந்து, என்னை யார் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த லைப்ரரி பேஸ்மெண்ட்டில் இருக்கிறதுலையே லாஸ்ட்டு ஷெல்ஃபில் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் லைட்டாக மூவ் ஆகிற மாதிரி தெரியுது ஒயனுக்கு. ஸோ அந்த ஃபிகர் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, அது என்னன்னே ஒயனுக்கு தெரியல. ஸோ அந்த டைமில் ஒயனை நோக்கி அந்த ஃபிகர் லைட்டாக ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிக்குது. ஒயன் அப்படியே பேக்வேர்டாக நடந்து போக ஆரம்பிக்கிறா. அந்த டைம் கதவு தம்மும் ஓப்பன் ஆகுது ஆஸ் யூஷுவல். அங்கே வந்திருக்கிறது சக்ஜின் தான். அவர் வந்துட்டார். மிஸ் ஒயன் உங்களுக்கு எதுவும் ஆகலையே, உங்களுக்கு எதுவும் ஹர்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஒயன், இல்லை சார், அது பட் யாரோ இருக்காங்க சார், என்னை வாட்ச் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே ஜின் அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக பார்க்குறாரு. அங்கே எமர்ஜென்சி லைட், அதாவது அந்த ரெட் கலர் லைட் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். ஸோ ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த இடமே. அப்போ ஜின் அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்துருக்காரு, ஆனால் பட் அதுங்க எதுவுமே இல்லை. ஒயன் ரொம்ப பயந்துருக்கா. ஆனால் ஜின் ஒன்று மட்டும் கவனிக்கிறாரு. அது ஓரத்தில் ஒரு செஸ் காயின் இருக்குது, ஒரு பிளாக் கிங் இருக்குல்ல, ஸோ அந்த செஸ் காயின் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஜின் சொல்கிறாரு, ஃபைனலி த கேம் ஹேஸ் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒயன் கேட்குறா, எந்த கேம் சார், என்ன கேம் அப்படிங்கும்போது, நத்திங் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மல் ஆகிட்டு, இப்போ கிளம்பலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. அப்போ இவங்க பேசுகிறது அண்ட் இவங்க மூவ் ஆகிறது எல்லாமே ஒரு சிசிடிவி கேமராவில் ஒரு டார்க்கான பிளேஸில் ஓடிட்டுருக்கு ஒரு சிஸ்டத்தில். ஸோ அந்த முன்னாடி உட்காந்துருக்க அந்த ஃபிகர் அதை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் அவங்க சொல்கிறது, ஃபைனலி செக், நவ் இட்ஸ் யோர் டர்ன் ப்ரொஃபஸர் சக்ஜின் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. அண்டு அந்த கேம்பஸ் ஃபுல்லாக ஒரே சைலண்ட். பட் இந்த சைலண்ட் ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது. அண்ட் மணல் எதுவுமே இல்லை, பட் அந்த இடத்துல ஃபுல்லாக பயம் இருந்துச்சு. போலீஸ் பேட்ரோல் ஃபுல்லாக கேம்பஸை ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேட் வெளியே நின்று லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் எப்பயும் போல் அந்த 401 கிளாஸ் ரூம் எல்லோரும் அரைவல் ஆயிருந்துக்காங்க. எல்லாரோட முகத்துலேயும் ஒரு பயமும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி என்ன லெசன்ற ஆர்வமும் இருக்குது. அந்த டைம் சக்ஜின் உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகிட்டு அவரோட போர்டில் எழுத ஃபர்ஸ்ட் லெட்டர் இன்றைக்கி பேட்டர்ன். ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, எல்லா கிரிமினலும் கண்டிப்பாக ஒரு பேட்டர்னை லீவ் பண்ணுவாங்க. அது அவங்க விரும்பி பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தெரியாமலே அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். பட் அதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒயன் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சிட்ருக்கா. அந்த டைமில் சார் சொல்கிறாரு, இப்போ ஒரு க்ரைம் நடந்துகிட்ருக்கு அண்ட் அந்த இடத்துல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ கிரிமினல் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை அந்த இடத்துல விட்டுட்டு போயிடறான். ஆனால் போலீஸ் அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது என்னவாக இருக்கும்னு உங்களோட தாட் என்ன அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க. மேபி மெசேஜாக இருக்கும் சார், ஆர் இந்த மாதிரி ஏதாவது சொல்ல வந்திருக்கலாம். ஸோ அவனோட சிக்னேச்சராக இருக்கலாம், இல்லை அவனோட தெரப்பியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. ஜின் எல்லாத்தையும் பார்த்துட்டு, எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்னது எல்லாமே ரைட். பட் எப்பயுமே கிரிமினல் நம்மக்கிட்ட பேசுவான்னு அர்த்தம் இல்லை, அவன் சம்டைம்ஸ் நம்ம கூட விளையாடவும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற அந்த செகண்டு அவரோட மைண்டில் வர்றது லாஸ்ட் நைட் அந்த பேஸ்மெண்ட்டில் கிடச்சதில்ல அந்த பிளாக் கிங்கு. ஸோ அதுதான் அவர் மைண்டில் வருது. ஸோ ஆஃப்டர்நூன் ஒயன் லைப்ரரி போய் அந்த 1998 ஃபைல் எடுக்கிறா. அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு சஸ்பீஷியஸான ஒரு திங் கண்ணில் படுது, ஒரு எவிடன்ஸ். அந்த ஃபோட்டோஸில், அதாவது அந்த இன்சிடெண்ட் நடந்த ஃபோட்டோஸ், க்ரைம் சீன் ஃபோட்டோவில் ஒரு ஓரத்தில் பிளர்ராக இருந்தாலும் ஒரு செஸ் காயின் கண்ணுக்கு தெரியுது. அது ஒயிட் கலர் ஒரு செஸ் காயின். அதை ஒயன் கண்டுபிடிச்சிட்றா பார்த்துட்டு. ஆனால் அதே அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிற அந்த இடத்துல அதை டினோட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் அந்த காயினை பற்றி எதுவும் போடலை. அவள் அதை நோட் பண்ணிவிட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டில் எழுத ஆரம்பிக்கிறா.
1998 கேஸ் ஒயிட் காயின்ஸ் அண்ட் ப்ரெசண்ட்டில் நடக்கிறதுல பிளாக் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு நேற்று அந்த லைப்ரரி பேஸ்மெண்ட்டில் நடந்துச்சுல்ல, அண்டு ஜின் அதை எடுத்தார்ல, அது ஞாபகம் வருது. அவள் அதை எழுதி வச்சிட்ருக்கா. அண்ட் இதுக்கும் அதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒயன் யோசிச்சுட்ருக்கா. ஸோ ஈவினிங் ஜின்னோட ஆஃபீஸ்க்கு ஒயன் வரா. அண்டு உள்ளவா ஒயன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லிட்டு உட்கார்றாரு. ஸோ வந்த ஒயன் உடனே அவளோட நோட்ஸ் எடுத்து ஜின்கிட்ட காட்டுறா. சார் இதை பாருங்கள் அப்படிங்கும்போது ஜின் அதை கவனிக்கிறாரு. அண்டு அதை பார்த்துட்டு அவரோட ஃபேஸில் எந்த சீரியஸ்னஸும் இல்லை, பட் அவர் கண் மட்டும் அதை ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸலண்ட் அப்சர்விங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஒயனை பார்த்துட்டு இதை யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்றாரு. உடனே ஒயனுக்கு ஷாக். பட் ஏன் சார்? ஏன்னா நீ பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு தெரிஞ்சா நீயும் அந்த கேமில் ஒரு ஆளாயிருவ அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. ஸோ அன்றைக்கி நைட் ஆகுது. அப்போ சிட்டி, அதாவது கொரியன் சிட்டியோட அவுட் சைடில் ஒரு ஓல்டு ஆர்ட் கேலரி இருக்குது. அந்த பக்கம் ஒரே அலாரம் சவுண்டாக இருக்குது. அண்ட் செக்யூரிட்டி போலீஸ் கால் பண்ணுறாரு. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக போலீஸ் சரவுண்ட் பண்ணிட்டாங்க. அண்டு அந்த இடத்துக்கு டிடெக்டிவ் காங்ஹாங்வும் வந்திருக்காரு. ஸோ அவரோட டீமோடு வந்திருக்காரு. அப்போ அந்த பிளேஸை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபேமஸான ஆர்ட் கலெக்டர், அதாவது ஆர்ட் கேலரிக்கு ஆர்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த பர்சன் வந்து இறந்து கிடக்கிறாரு. லைக் அன்கான்ஷியஸில் இருக்கார். அண்ட் ஆல்சோ ரொம்ப வீக்காக இருக்கார். எதுவும் அதே மாதிரி வெளியே எந்த இன்ஜூரியும் இல்லை. ஸோ இது எல்லாருமே உத்து பார்த்துட்ருக்காங்க. சார் மறுபடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவர் அதை ஷாக்காக பார்த்துட்டு சுற்றி இருக்க எல்லா இடத்தையும் பார்த்துட்ருக்காரு. அப்போது ஒரு கான்ஸ்டபிள் அங்கே கீழே ஏதோ ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் இருக்கிறத பார்க்குறாரு. அண்டு அந்த ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு சார் இது என்ன அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது காங்ஹாங்கு அதை பார்க்குறாரு. அதை பார்த்தா அது ஒரு ஆப்ஜெக்ட் என்னென்னா ஒரு பிளாக் குயின், அதாவது செஸ் பீஸில் இருக்க ஒரு பிளாக் குயின் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இது எங்கே கிடச்சிது அப்படிங்கும்போது ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணுறாரு. ஓகே, இதை ஒரு எவிடன்ஸ் பேக்கில் போட்டு வைங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க போலீஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டாக தான் தெரியுது. பட் அப்படியே இப்போ ஒரு நைட்டு அரவுண்டு 1:20 மாதிரியா இருக்கும். ஸோ அந்த டைமில் ஜின் அவரோட பால்கனியில் நின்றுட்டு, அவரோட வில்லாவில் இருக்க பால்கனியில் நின்று அந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு, சிட்டி லைட்ஸை. அந்த டைம் அவரோட ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ எடுக்கிறாரு. ஆமாம், அது கால் பண்ணது டிடெக்டிவ் காங்ஹாங்கு தான். கால் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, ப்ரொஃபஸர் கிம் அகெயின் அதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ ஜின் இதை கேட்டுட்டு காமா அவர் உயிரோடு இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்க வந்து பேர்லி தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் அடுத்த ஆன்சர் பண்ணுறாரு. பட் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஆப்ஜெக்ட் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே ஜின் அதை அப்படியே ஊர்ந்து கவனிக்கிறாரு. இங்கே இருக்கிறது ஒரு பிளாக் குயின், அதாவது செஸ்ஸில் இருக்கும்ல அந்த பிளாக் குயின் அப்படின்னு சொன்னோன்னே ஜின் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகிடுறாரு. அண்ட் டிடெக்டிவ் காங்கும் அமைதியாகிடுறாரு. அப்போ காங் கேட்குறாரு, இது ஏதாவது உங்கள் கூட ரிலேட் ஆகுதா அப்படின்னு சொல்லும்போது ஜின் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ ஜின் இந்த இடத்துல மைண்டுக்குள்ளே ஒன்று யோசிச்சுட்ருக்காரு. அகெயின் அந்த பர்சன் அந்த ஓல்டு சீக்வன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் அந்த ஓல்டு சீக்வன்ஸ் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அதே டைம் இன்னொரு இடத்துல ஒரு அன்னோன் பிளேஸில் ஒரு செஸ் கேம் யாரோ ஒரு பர்சன் விளாண்டுட்ருக்காங்க. அந்த பர்சன் டார்க்காக இருக்காங்க, அவங்க ஃபேஸ் தெரியல. அந்த இன்விசிபிளான ஒரு உருவம் அந்த செஸ் காயினில் இருக்க செஸ் பீசஸ் எல்லாம் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. பட் அதில் 2 பீஸ் தான் மூவ் ஆகிருக்கு. அதாவது பிளாக் கிங்கும் பிளாக் குயினும் 2 தான் மூவ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ 3rd மூவ் எடுத்து வைக்க போகிறாரு. அதாவது பிளாக் நைட் இருக்குல்ல, ஸோ அதை மூவ் பண்ணுறாரு. தென் அந்த பர்சன் ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். அண்டு சொல்கிறான், ஃபைனலி 3 மூவ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ரொஃபஸர். ஸோ அவளை செக்மேட்குள்ளே காப்பாற்றிடுவியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கேட்குறாங்க. ஸோ அந்த டைம் அப்படியே கேமரா, அதாவது நம்ம ஒரு மூவி மாதிரி தானே பார்க்குறோம். ஸோ அப்படியே அந்த கேமரா அவரோட ஃபேஸை ஷோ பண்ணுது. பட் அங்கே ஃபேஸ் எதுவுமே தெரியல, ஃபுல்லாக டார்க்னஸாக தான் இருக்குது. அவரோட ஃபேஸ் ரிவியல் ஆகலை. ஸோ அடுத்த நாள் யூனிவர்சிட்டி லைப்ரரி பேஸ்மெண்ட்க்கு ஒயன் திரும்பி
போயிட்டு அங்கே இருக்க ஓல்டு ஃபைல்ஸ் அண்ட் அங்கே ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு இன்னும் தேடிட்டு இருக்கா. ஸோ அந்த டைமு அவள் கண்ணுக்கு ஒரு விஷயம் புதுசாக படுது. அது ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி டஸ்ட் ஆகி ரொம்ப நாள் மூடி வச்சுருந்த மாதிரி இருக்குது. அதில் வந்து இது யாரும் டச் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எழுதியிருக்கு. பிகாஸ் அது ஒரு எவிடன்ஸாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஒயன் அப்படியே மெதுவாக அதை எடுத்து அந்த டஸ்ட்டெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணால் உள்ள பழைய, அதாவது 1998 பழைய ஓல்டு ஃபைல்ஸு, தென் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் அண்டு சம்திங்ஸ், அதாவது அப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அட்டண்டன்ஸ், அந்த எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஒயின் கண்ணுக்கு புதுசாக ஒன்று தெரியுது, ஒரு லெதர் ஃபைல். ஸோ அதை எடுக்கிறா. அதில் ஃப்ரண்ட் பேஜில் ஹேண்ட் ரிட்டன் இனிஷியல் அப்படின்னு போட்டு HJW அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது அவள் இது யாரோட டைரியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பேஜஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறா. அதில் ஃபர்ஸ்ட் பேஜ், October 3, 1998. இன்றைக்கி புதுசாக எங்கள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் ஜாயின் ஆகிருக்காரு அண்ட் அவரோட நேம் கிம் சொக்சின் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ஒயன் அப்படியே ஒரு நிமிஷம் அவளோட ஹார்ட் ஸ்கிப் ஆயிடுது. அப்படியே அதை யோசிச்சுட்டு பார்த்துட்டு அகெயின் ப்ரொஃபஸர் கிம் சொக்சின் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறா. அதில் வந்து October 9, 1998. ப்ரொஃபஸர் கிம் சொக்சின் ரொம்ப ப்ரில்லியண்ட் அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவரை ரொம்ப மதிக்கிறாங்க, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அவர் என்ன தான் ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்கார். யார்கிட்டையும் சொல்லாமல் ஈவினிங்க்கு மேலே எங்கே தான் மறைஞ்சு போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி வேர்டிங்ஸ் எழுதியிருக்கு. ஸோ அடுத்த பேஜ், October 15, 1998. எங்கள் யூனிவர்சிட்டியை யாரோ வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் 3 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் சொல்கிறாங்க அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஒயன் எடுத்து படிக்க ட்ரை பண்ணுறா. பட் நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக இங்க் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அந்த இடத்துல எதுவுமே தெரியல. பட் 1-2 வேர்டிங்ஸ் மட்டும் தெரியுது. அதில் பிளட் மோன் அண்ட் வந்து டோன்ட் ட்ரஸ்ட், அப்புறம் டூ லேட், அந்த மாதிரி சில வேர்டிங்ஸ்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் அவள் பேஜஸ் திருப்பும்போது சடனாக ஒன்று நோட் பண்ணுறா. லாஸ்ட்டு 10 பேஜஸ் மிஸ் ஆகுது. பட் யாரோ அதை வேணும்னே கிழிச்சிட்டு போன மாதிரி தான் இருக்குது. இன்டென்ஷியலாக கிழிச்சிட்டு போயிருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது எனக்கு. அண்ட் அதே ப்ரொஃபஸர் ஆஃபீஸ் முன்னாடி யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது டோரை. ஸோ அவரும் கமென் அப்படிங்கும்போது ஒயந்தான் உள்ள என்ட்ரி ஆகிறா. அவள் கையில் வந்து அந்த டைரி இருக்குது. அதை பார்த்துடுறாரு ஜென்னு. அதை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் அவரோட ஹேண்ட்ஸ்லாம் அப்படியே நின்றுச்சு, ஒரு மாதிரி ஷேக் ஆகி நின்றுச்சு. பட் அவரோட ஃபேஸில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் காட்டல. அப்படியே என்ன வயன் அப்படிங்கும்போது, சார் இது 1998 ரெக்கார்ட்ஸ் அண்டு அதோட டைரிஸ். பட் இதில் உங்கள் பேர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜின் அது ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசலை. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அந்த கிளாக்கோட சவுண்ட்ஸ் கூட ரொம்ப சவுண்டாக கேட்குது. அண்ட் அடுத்த நிமிஷம் ஜின் சொல்கிறாரு, யூனிவர்சிட்டி ரெக்கார்ட்ஸ் சம்டைம்ஸ் கண்டெய்ன்ஸ் எ மிஸ்டேக்கில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ எனக்கு இந்த வேர்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. இந்த ஆன்சர் அவருக்கு அவர் சுத்தமாக சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. பட் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. பட் அப்போது ஜின்னோட ஆஃபீஸோட டோர் லைட்டாக ஓப்பனில் இருந்திருக்கும். அந்த டோர் ஓப்பனிங் ஏரியாவில் யாரோ ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காங்க. ஸ்டூடெண்ட் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க அண்ட் அவங்க மாஸ்க் போட்டு ஒரு மாதிரி கேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க கையில் ஒரு ஃபோன் இருக்குது. இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஒயன் அந்த ஏதோ டைரி பற்றி பேசியிருந்தால, ஸோ அதெல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ அவருக்குள்ளே மெதுவாக அவரே விஸ்பர் பண்ணுறாரு, குட், ஃபைனலி இவ கரெக்டான கொஸ்டினை கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்ருக்காரு. அதே டைம் இன்வெஸ்டிகேட்டர் காங்ஹாங்குவோட ஆஃபீஸில் எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க. அண்ட் இப்போ நடந்த அந்த 5 மர்டர்ஸ் பற்றியும் அப்படியே எல்லோரும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அண்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ காங்ஹாங்வோ அந்த ஃபோட்டோஸ், அதாவது அந்த க்ரைம் நடந்த ஸ்பாட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ஏதாவது க்ளூ கிடைக்குதா, ஏதாவது மிஸ்டீரியஸாக தெரியுதான்றதை கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அந்த டைம் ஒரு ஜூனியர், சார் இந்த 5 பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன், ஒரே ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாரோட பார்வையுமே அந்த ஜூனியர் மேலே போகுது. ஸோ டிடெக்டிவ் காங்ஹாங்வோ அப்படியே அந்த ஜூனியரை பார்த்துட்டு, என்ன கனெக்ஷன் அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த 5 பேரும் ஏதோ ஒரு வகையில் அந்த ரெட் மூன் இன்சிடெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க சார் அப்படின்னோடனே அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக அமைதியாக இருக்குது.
ஸோ எல்லாருக்குமே பெரிய ஷாக். அண்ட் டிடெக்டிவ் காங்ஹாங்கோ சொல்கிறாரு, ஸோ சஸ்பெக்ட் ரேண்டம்லாம் யாரையும் சூஸ் பண்ணல, அவன் எதையோ ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அதே சமயம் இங்கே ஒரு டார்க்கான பிளேஸில் அந்த அன்னோன் ஃபிகர், அந்த டார்க்கான ஃபிகர் வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அண்ட் அவங்க கையில் ஒரு கேசட் இருக்குது. ஸோ அதை ப்ளே பண்ணுறாங்க. அதில் ஒரே ஒரு வேர்டிங்ஸ், ஒரு க்ரீப்பியான ஒரு மேல் வாய்ஸ் வந்து கேட்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த வாய்ஸை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா த பிளட் மூன் இன்சிடெண்ட் அகெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ அந்த அன்னோன் ஃபிகர், அந்த டார்க் ஃபிகர் வந்து அந்த கேசட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேசட்டை எடுத்து வைக்கிறாரு. அண்டு அவர் கையில் இன்னொரு செஸ் காயின் எடுக்கிறாரு, பிளாக் பிஷப். ஸோ அதை எடுத்து செஸ் போர்டில் வைக்கிறாரு. அப்போ அவர் 4th மூவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4 பீசஸ் அண்ட் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் 28 வருஷமாக புதஞ்சிருக்கு அந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அப்படியே வெளியே அந்த வால் பேஜை பார்த்தோன்னா அங்கே அந்த வாலில் ஒரே ஒரு நோட், அதாவது நியூஸ் கட்டிங் இருக்குது. அதில் என்னென்னா பிளட் மூன் கேஸ் அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்லைன் நியூஸ் பேப்பர் வந்து ஒட்டியிருக்கு. பட் அந்த நியூஸ் பேப்பர் ஹெட்லைனில் யாரோ ஒரு பர்சன் அதை திருத்தி எழுதியிருக்காங்க. என்னென்னா இது லை அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க, இது ஒரு பொய்ன்னு. ஸோ இதுக்கு மேலே எப்படி இது போகுது அண்ட் வந்து இந்த பர்சன் யார், இந்த ரெட் மூன் இன்சிடெண்ட்டுக்கும் இவங்க எல்லாருக்கும் என்ன சம்பந்தம், தென் வந்து இது ஏன் பொய்ன்னு இவங்க எழுதியிருக்காங்க, இவங்க என்ன தான் நிரூபிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம்டா. அண்டு தேங்க்யூ, பை பாய், அன்யோங்.